அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரக மாளிகா யோகம்னு இருக்குது. கிரக மாளிகா யோகம். கிரகங்கள் மாளிகை அமைத்தது போல வரிசையாக இருக்கும். அந்த கட்டங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கும். இந்த யோகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். கிரக மாளிகா யோகங்கிறது அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள், செல்வாக்கு, சகலத்தையும் கொடுக்கக்கூடியது. இதுவே தோஷமாக இதுலேயே திதிசூனியம் பாதகமாச்சுன்னா கஷ்டம். அந்த அதிபதிகள் ஏதாவது திதிசூனிய பாதகாதிபதியாக ஆகிட்டாங்கன்னா கஷ்டம். ஒரு ஜாதகம் வருது, அவங்களுக்கு இந்த மாதிரி கிரக மாளிகா யோகம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது திதிசூனியம் பாதகமாக இருக்குது. நான் அப்போ என்ன சொன்னேன் அவருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்ல அந்தஸ்து எல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த மேரேஜில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதில் 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டுறாரு அந்த கிரக மாளிகா யோகத்தில். போய் பார்க்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. அவரும் எங்கெங்கேயோ போய் பொண்ணு பார்த்துருக்காரு, எங்கெங்கேயோ பரிகாரம் செஞ்சுட்டாரு, நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாரு. நான் சொன்னேன், எங்கே பாருங்க, பொண்ணு பார்க்க போகும்போது இந்த ஓட்டையாக போட்ட மாதிரி சட்டை இருக்கும் தெரியுமா, ஜன்னல் மாதிரி ஓட்டையாக போட்டிருக்கும் சட்டை. அந்த காலத்தில் இருந்துச்சு, அது இன்னமும் வருது. அந்த மாதிரி ஓட்டையாக போட்ட சட்டை இதை வாங்கி போட்டு போங்க, பொண்ணு பிக்ஸ் ஆகிரும் போங்க. ஏங்க என்னங்க சொல்லு, போங்க சார், நடக்கும் போங்க. அந்த துணியை தேடுன்னு அடைஞ்சி வாங்கி தச்சு அதை போட்டு போகிறாரு, கிளிக் ஆகி போச்சு.